நான் வச்சிருக்கிற நடிகர் சங்கம் கார்டு அண்ணன் கொடுத்தது, சாப்பாடு அண்ணன் போட்டது, என்ன மரத்தடியில தூங்க வச்சு அழகு பார்த்தாரு. எப்பவுமே என் மேல ஒரு அவ்வளவா அக்கறை. குடும்பத்தை பத்தி விசாரிப்பாரு. எத்தனையோ தடவை எத்தனையோ படங்கள் ஷூட்டிங்ல அண்ணன் கூட உட்காந்துருக்கேன். எவ்வளவோ பேசியிருக்கேன், எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லி இருக்கிறாரு எனக்கு. இப்படி இருக்கணும் பாஸ்கரா, அப்படி இருக்கணும் பாஸ்கரான்னு. எப்ப வீட்டுக்கு போனாலும் அண்ணனையும் அண்ணியையும் நிக்க வச்சு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேன். விபூதி பூசி விடுவாரு. போன உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாரு. கொஞ்சம் லேசா தயங்கினா கூட முதல்ல போய் சாப்பிட்டு வா, அப்புறம் தான் நான் பேசுவேன் பாரு. இனிமேல் யாரு கேட்க போறாங்க? எங்க அண்ணன் இனிமேல் எந்த ஜென்மத்துல நாமெல்லாம் பார்க்க போறோம் தெரியலையே. நான் எல்லா பேட்டிலையும் சொல்ற மாதிரி அவரு எனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, எனக்கு அம்மா, எனக்கு சோறு போட்ட தாய். இப்படியா பார்க்கணும் எங்க அண்ணனை? அப்படி ஒரு கம்பீரமா பார்த்துட்டு இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறது பார்க்கும்போது நெஞ்சு வெடிச்சிட்டு போடு. அவரு எல்லாருக்கும் இறைவனா வாழ்ந்தார். இன்னைக்கு அவரே இறைவன் ஆயிட்டார். நம்ம எல்லாருக்கும் அவருடைய ஆன்மா நிச்சயமா கூட இருந்து வழி நடத்தும், நம்மளை ஆசீர்வதிக்கும். அண்ணனுடைய புகழ் காலகாலத்துக்கும் நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மங்காது. தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவருடைய புகழ் இருக்கும், அவருடைய புகழ் இருக்கும். அண்ணனை இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க அவர் மேல பாசம் வச்சு. அவர் உங்க மேலெல்லாம் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பார் அப்படின்றது எனக்கு தெரியும், பர்டிகுலரா எனக்கு தெரியும். அவர் கூட கேரவன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஊரா போகும்போது பேட்டியோ அப்படியே பிரச்சாரத்துக்கு போகும்போது உடம்ப பார்த்துங்கன்னு உடம்ப அப்புறம் பார்த்துக்கிறேன், முதல்ல ஜனங்களை பார்க்குறேன் சொல்லுவாரு. மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ணா போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.